السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا سهم في الإسلام لمن لا صلاة له. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க வேந்தர், ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிப்படை வாழ்வை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அளப்பெரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இந்த உலகத்தில் வெற்றி எது என்று மக்களிடத்தில் கேட்டால் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு கோணத்திலே விளக்கம் தருவார்கள். ஒரு வியாபாரியினிடத்தில் எது வெற்றி என்று கேட்டால் நஷ்டமே இல்லாமல் லாபத்தை இரட்டிப்பாக்குவதுதான் என்னுடைய வெற்றி என்று சொல்லுவார். ஒரு மாணவனிடத்தில் வெற்றி எது என்று கேட்டால் நல்ல மதிப்பெண்களை பெறுவதுதான் என்னுடைய வெற்றி என்று சொல்லுவார். ஒரு ஆசிரியரிடத்தில் எது வெற்றி என்று கேட்டால் நல்ல மாணவர்களை உருவாக்குவதும் அல்லது அவர்களை நல்ல மதிப்பெண்களை எடுக்க வைப்பதுதான் என்னுடைய வெற்றி என்று சொல்லுவார். இப்படி உலகத்திலே வெற்றி என்கிற ஒரு வார்த்தைக்கு ஒவ்வொரு கோணத்திலேயும் விளக்கம் தருகிறார்கள். ஆனால் குர்ஆனிடத்திலே எது வெற்றி என்று கேட்டால், யார் வெற்றியாளர்கள் என்று கேட்டால், குர்ஆன் கொஞ்சம் வித்தியாசமாக பதில் தருகிறது. யாரெல்லாம் மறைவானவற்றை நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். குர்ஆனிலே பக்ரா சூராவினுடைய 3வது வசனம், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புபவர்கள். எது மறைவானவற்றை? அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, வேதங்களை நம்புவது, ரசூல்மார்களை நம்புவது, நன்மை தீமை அத்தனையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே ஏற்படுகிறது என்று நம்புவது, கியாமத்தினால் இருக்கிறது என்று நம்புவது, மரணத்திற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்று நம்புவது, இவைகளெல்லாம் மறைவானவற்றை. சரி, இவைகள் அனைத்தையும் நான் நம்பியிருக்கிறேன், அப்படி என்றால் நான் வெற்றியாளன் என்று ஆறுதல் அடைந்து கொள்ளவும் முடியவில்லை. காரணம், குர்ஆனுடைய வார்த்தை இன்னும் முடியலை. மறைவானவற்றை நம்புபவர் வெற்றியாளர். அதோடு இன்னும் 2 தன்மைகள் இருக்க வேண்டும். அதில் முதல் தன்மை, அல்லதீன யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுபவர்கள். மறைவானவற்றை நம்புவது மட்டும் போதாது, அதோடு சேர்ந்து அவருக்கு தொழுகையை நிலைநாட்டுகிற என்கிற செயலும் தன்மையும் அவரோடு கலக்க வேண்டும். அவர்தான் வெற்றியாளர் என்று குர்ஆன் சொல்கிறது.
சூரா முஃமினூனுடைய முதல் வசனம், கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எப்படிப்பட்ட முஃமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தன்னுடைய தொழுகையை பயபக்தியோடு தொழுதவர்கள். வருசலாக குர்ஆன் சொல்லிக் கொண்டு வருகிற வார்த்தைகளில் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தன்னுடைய தொழுகையை பாதுகாப்போடு தொழுதவர்கள். 5 நேர தொழுகையை விடாமல் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றியவர்கள்தான் கத் அஃப்லஹ, அவர் வெற்றியாளர் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த மாபெரும் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு 5 அடிப்படைகளின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கட்டிடத்தை எப்படி அந்த தூண்கள் நிறுத்துகிறதோ, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிறுத்துகிறது 5 தூண்கள். சிறிய வயதில் இருந்தே மக்தப் மதரசாக்களில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அந்த 5 அடிப்படை. முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை. இந்த மாபெரும் இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி நிறுத்துகிற 5 தூண்களில் ஆக முக்கியமான ஒரு தூண் தான் தொழுகை என்பது. ஒரு மனிதன் கலிமாவை சொன்னதற்கு பிறகு அடுத்த கட்டமாக அவனுக்கு ஏற்படுகிற தலையாய கடமை தொழுகைதான். கலிமா சொன்னதற்கு பிறகு அவனுக்கு தொழுகையை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. மார்க்கத்தில் எத்தனையோ இபாதத்துகள் இருக்கிறது. நோன்பு இருக்கிறது, ஜகாத் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, தான தர்மங்கள் இருக்கிறது, குர்ஆன் திலாவத்துகள் இருக்கிறது, திக்ர இலாஹி இருக்கிறது, அம்ரு பில் மஅரூஃப் இருக்கிறது. எத்தனையோ இபாதத்துகள் இருக்கிற பட்சத்தில் எதற்காக வேண்டி கலிமாவிற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா தொழுகையை அவனுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்ல வேண்டும்? தொழுகைதான் அஸ்ஸலாத்து சினத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி, தொழுகைதான் அடியானுக்கும் அவனுடைய ரப்பிற்கும் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய இணக்கத்தை, நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இபாதத். அதனால்தான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கலிமாவிற்கு அடுத்து அவனுக்கு நீங்கள் தொழுகையை சொல்லிக் கொடுங்கள். காரணம், அவர் ரப்போடு இணைய வேண்டும். வெகு சீக்கிரமாக ஒரு அடியானை ரப்போடு இணைக்கிற ஒரு இபாதத், வணக்கம்தான் தொழுகை என்பது. அதனால்தான் பூமியில எல்லா கடமைகளும், எல்லா இபாதத்துகளும் கடமையாக்கப்பட்டன. தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் தஆலா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விண்ணுலக பயணம் என்று சொல்லுகிற மேராஜிற்கு அழைத்து 70,000 திரைகளுக்கு அப்பால் ஒரு அன்பளிப்பாக, ஹிபத்தாக, அமானிதமாக கொடுக்கப்பட்டதுதான் தொழுகை என்பது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன் என்று சொல்லுவார்கள். தொழுகை முஃமின்களின் மிஅராஜ். ஒருவர் தொழுகையிலே தக்பீர் கட்டி நின்று விட்டால் அவர் அல்லாஹ்வை பார்க்கிறார், அல்லாஹ் அவனை பார்க்கிறான். அல்லாஹ்வினுடைய நிஅமத்துகளை எல்லாம் அவர் ஆய்வு செய்கிறார். அதனால் தொழுகை என்பது முஃமின்களின் மிஅராஜ் என்று சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகை ரப்போடு வெகு சீக்கிரம் இணைத்து விடுவதால் எல்லா நபிமார்களுக்கும், அந்த நபிமார்களின் சமூகத்திற்கும் தொழுகை கடமையாக இருந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலமாக குழந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். மலக்குகள் வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் அதை பதிவு செய்கிறான். யா ஜக்கரியா என்று அழைக்கிற பொழுது ஃபனாதத்துல் மலாயிகத்து வ ஹுவ காயிமு யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், மலக்குகள் அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிற பொழுது அவர் மிஹ்ராபிலே நின்று தொழுது கொண்டிருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஹ்ராபிலே நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுகை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் சமூகத்திற்கும் கடமையாக இருந்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது ஷுஐபினுடைய கூட்டம்
அவர்களுடைய சமூகம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பேசுகிறார்கள், அஸலாத்துக யா ஷுஐபு அஸலாத்துக அத்னதுருகமா யஅபுது ஆபாஉனா, உன்னுடைய தொழுகை எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிய அந்த வணக்கங்களை தடுக்கிறதா என்று அவர்களின் கூட்டம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டது. அப்படி என்றால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களின் சமூகத்திற்கும் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே வருகிறது. நுபுவத் கொடுக்கிற பொழுது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது, யா மூசா இன்னனி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன், லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை தவிர நீ யாரையும் எதையும் வணங்கக்கூடாது, வ அகீமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவு கூர்வதற்கு நீ தொழுகையை நிலைநாட்டு என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசுகிறார். இப்படி எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை கடமையாக இருந்தது. அந்த நபிமார்களை சார்ந்த சமூகத்திற்கும் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கினார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலே படுத்திருக்கிறார்கள், கை குழந்தையாக. அவர்கள் பேசிய வார்த்தைகள் குர்ஆனிலே வருகிறது அல்லவா, அவுசானி பிஸ்ஸலாத்தி வ ஸகாத்தி மா தும்து ஹய்யா, நான் உயிரோடு இருக்கிற காலம் எல்லாம் தொழுகையை தொழும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் நான் வசியத் செய்யப்பட்டிருக்கிறேன், உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறேன் என்று தொட்டில் குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய வார்த்தை குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு என்ன தொழுகை கடமை என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்திருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவிலே நின்று கொண்டு தன் மகனை பக்கத்தில் வைத்து கொண்டு கேட்ட துவா, ஒவ்வொரு தந்தைமார்களும் தன் மகனுக்காக வேண்டி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துவா, ரபிஜாலி முகீமஸ் ஸலாத் வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துவா, யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததியையும் தொழுகை நிலைநாட்டுபவர்களாக நீ ஆக்கி என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள். இப்படி தொழுகை என்பது எல்லா சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்டது. காரணம், அஸ்ஸலாத்து சினத்துல் பைனல் அப்தி வ ரப்பிஹி, தொழுகைதான் ஒரு அடியானை அவனுடைய ரப்பின் பக்கம் வெகு சீக்கிரம் இணைக்கக்கூடிய ஒரு இபாதத். அதனால்தான் மார்க்கத்திலே எத்தனையோ கடமைகளுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது, ஆனால் தொழுகைக்கு நிபந்தனை கிடையாது. நோன்பை எடுத்துக்கொண்டால் ஒரு வருடத்திலே ரமலான் மாதத்திலே நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அப்படியும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா, அல்லது பிரயாணம் மேற்கொள்ள வேண்டுமா, அல்லது ஹைது நிஃபாஸ் போன்ற பெண்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நோன்பு தள்ளுபடி செய்யப்படுகிறது. நோன்பை நீங்கள் விட்டுக்கொள்ளலாம், ஆனால் பிறகு நீங்கள் அதை கதா செய்ய வேண்டும். ஒருவேளை உயிர் போகிற அளவிற்கு நோய் இருந்தால், வைத்தால் உயிர் போய்விடும் என்று இருந்தால், அவர் நோன்புக்கு பதிலாக அவர் ஃபிதியா கொடுத்து கொள்ளலாம், சலுகை இருக்கிறது. ஒரு ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் வருடத்திற்கு ஒரு தடவை ஜகாத் கொடுக்க வேண்டும், அதுவும் நிசாப் என்கிற அளவை அந்த ஜகாத்து பணம் எட்ட வேண்டும், இருந்தால் ஜகாத்து கொடுக்கலாம். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் ஆயுள்ள ஒரு தடவை கடமை, அதுவும் ஹஜ்ஜு செய்கிற அளவிற்கு உடலிலையும் பொருளாதாரத்திலேயும் வசதி இருந்தால் ஹஜ்ஜு செய்து கொள்ளலாம். ஹஜ்ஜில் இந்த நிபந்தனை, ஆனால் தொழுகையில் எந்த நிபந்தனையும் கிடையாது. எல்லா சூழ்நிலையிலையும் தொழுகை கடமை. உட்கார்ந்து தொழுக முடியலையா, நின்று தொழுக முடியலைன்னா உட்கார்ந்து தொழுகுங்கள். உட்கார்ந்து தொழுக முடியலையா, நீங்கள் படுத்து கொண்டு தொழுகுங்கள். படுத்து கொண்டும் தொழுக முடியலையா, நீங்கள் இஷாரா செய்து செய்கிறையாக தொழுவுங்கள். கை கால் அசைக்க முடியல, தலை அசைக்க முடியல, பார்வை மட்டும்தான், பார்வையை மாத்திரம் அசைத்து நீங்கள் தொழுகலாம். அந்த அளவிற்கு தொழுகை இந்த மார்க்கத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குர்ஆனிலே ஆங்காங்கே அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். இந்த அளவிற்கு தொழுகை நம்முடைய மார்க்கத்தில் ஆக முக்கியமான ஒரு அமல், வெகு சீக்கிரம் அல்லாஹ்வோடு இணைக்கிற ஒரு அமல். மற்ற இபாதத்துகளுக்கு சொன்ன விளக்கம் போல தொழுகை அல்லாஹ் தஆலா அவ்வளவு விளக்கத்தை குர்ஆனிலே தருகிறார். மற்ற இபாதத்துகளுக்கு அந்த அளவு விளக்கம் தரல குர்ஆனில். தொழுகைக்கு தந்த மாதிரி, தொழுகைக்கு நீங்கள் நிற்கணும்னு சொன்னால் உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும். குர்ஆனில் இருக்கிறது, வதியாபக்க பத்தகீர், ஆடையை சுத்தப்படுத்துங்கள். தொழுகைக்கு போனால் உங்களுடைய முகம் கை கால்களை கழுவுங்கள். ஃபக்தசிலு உஜூஹக்கும் வ ஐதியக்கும், குர்ஆனில் இருக்கிறது.
நீங்கள் செய்கிற ருக்கு, சுஜூத், கியாம், குஊத் அத்தனையும் குர்ஆனில் இருக்கிறது. தொழுகையை இந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா விளக்கி சொல்ல தருவதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான், தொழுகை ஆக முக்கியமான ஒரு அமல், அல்லாஹ்வோடு வெகு சீக்கிரம் இணைக்கக்கூடிய ஒரு அமல். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக கொடுத்த வயதை போல, எச்சரிக்கையை போல எந்த ஒரு இபாதத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. லா தீன லிமன் லா ஸலாத்த லஹு, ஒரு வார்த்தையிலேயே நாம் விளங்கிக் கொள்ளலாம், நாயகத்தினுடைய ஒரு எச்சரிக்கையிலேயே நாம் புரிந்து கொள்ளலாம். லா ஸலாத்த லா தீன லிமன் லா ஸலாத்த லஹு, யாருக்கு தொழுகை இல்லையோ, யார் தொழுகலையோ அவருக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகாதவருக்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று நாயகத்தினுடைய வாயில இருந்து வந்த வார்த்தை. இன்னமா மௌதிஉ ஸலாத்தி மினத் தீனி கமௌதிஉ ரஅஸி மினல் ஜஸதி, தொழுகை நம்முடைய மார்க்கத்திலே இருப்பதெல்லாம் எந்த அந்தஸ்தில் இருக்குதுன்னா, ஒரு மனிதனுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அதுபோல மார்க்கத்தில் தொழுகை முக்கியம். தலை இல்லாதவரை எப்படி நம்ம முண்டம் அப்படின்னு சொல்லுவோமோ, மார்க்கத்திலே தொழுகை இல்லாதவர் அந்த அளவிற்கு அவர் வெகு காலம் ஈமானோடு அவர் பயணிக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உறுதியான எந்த காலத்திலேயும் அவர் குஃப்ருக்கு போகலாம், ஷிர்க்குக்கு போகலாம், அவர் தொழுகை நிலைநாட்டவில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா ஸஹ்புன் ஃபில் இஸ்லாமி லிமன் லா ஸலாத்த லஹு, தொழுகை இல்லாதவருக்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள். அதனால்தான் மார்க்கத்தில் எத்தனை இபாதத்துகள் இருக்கிறப்ப குஃப்ருக்கும் ஈமானுக்கும் மத்தியிலே வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு அமலை சொல்லுங்கள் என்று நாயகத்திடம் கேட்டபொழுது அஸ்ஸலாத் என்றார்கள், தொழுகைதான் என்றார்கள். தொழுகைதான் ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்கும் மத்தியிலே வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத். அவர் தொழுகிறார், அவர் முஸ்லிம் என்று தாராளமாக சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது, ஒருவர் தொழுகவில்லை என்று சொன்னால், தொழுகையாளி தொழுகையே இல்லாதவர் என்று சொன்னால், அவர் வெகு சீக்கிரம் குஃப்ருக்கு போகிற வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு மார்க்கத்திலே தொழுகை ஆக முக்கியமான ஒரு இபாதத். அதனால்தான் எந்த ஒரு காலத்திலேயும் சூழ்நிலையிலேயும் தொழுகை விடாத சஹாபாக்கள், நம்முடைய முன்னோர்கள், எவ்வளவு போர்க்களத்திலேயும் கூட நீங்கள் தொழுவுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறார். போர் நடந்து கொண்டிருக்கிறது, எதிரி தாக்கி கொண்டு இருக்கிறான், அந்த நேரத்திலேயும் கூட ஒரு அணி பின்னால் போய் மறு அணி அவரிடம் போர் செய்ய வேண்டும், பின்னால் இருப்பவர்கள் ஒரு ரக்காயத்து தொழுக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. போர்க்களத்திலேயும் கூட ஒரு ரக்காயத்து கடமை, சஃபரிலே 2 ரக்காயத்து கடமை, ஊரில் இருக்கிற பொழுது 4 ரக்காயத், ஒரு 4 ரக்காயத், இஷா 4 ரக்காயத் அப்படியே தொழுக வேண்டும். போர்க்களத்திலே அதை அத்தனையும் ஒரு ரக்காயத்தாக நீங்கள் மாற்றி தொழுவுங்கள். போர்க்களத்திலேயும் கூட ஒரு சலுகை வழங்கலாம் இல்லையா? சலுகை வழங்கப்படாத ஒரு இபாதத் தொழுகை. காரணம் ஆக முக்கியமானது என்பதை இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்கிற அடிப்படையில். அதனால்தான் எந்த ஒரு காலத்திலேயும் சஹாபாக்களும் சரி, நம்முடைய முன்னோர்கள் நல்ல அடியார்களும் சரி, எந்த ஒரு காலத்திலேயும் தொழுகையை விடமாட்டாங்க. போர்க்களத்தில் அம்பு குத்தப்பட்டு வழியிலே துடித்து கொண்டு இருக்கிற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அந்த அம்பை எடுக்கிறதுன்னு தெரியல. சொன்னார்கள், நான் 2 ரக்காய் தொழுகிறேன், தொழுகிற பொழுது அந்த அம்பை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். தக்பீர் கட்டி தொழுதார்கள். அந்த லகீப்பிலே அந்த அவர்கள் குத்தப்பட்ட அன்பு எடுக்கப்பட்டது என்று வரலாறுகளை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை வைக்கிற பொழுது கத்தியால் குத்தப்பட்டு குற்றுயிரும் குலையுருமாய் கிடைக்கிற பொழுது இரவு நேரம் கழிகிறது, ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்திருக்கிறார்கள். எழுந்து அவர்கள் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, எல்லோரும் தொழுது விட்டீர்களா? ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லியாச்சா? சரி, நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே எழுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழ முடியலை, ரத்தம் சொட்டி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் தொழுக வேணாம், இந்த நேரத்தில் உங்களின் மீது தொழுகை கடமை இல்லை என்று சஹாபாக்கள் தடுக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாவினுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் அந்த கர்பலாவினுடைய யுத்தத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள், எதிரிகளால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.
கடைசியாக 2 ரக்காய் தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தக்பீர் கட்டி தொழுகிறார்கள். அந்த தொழுகை தொழுது கொண்டிருக்கிற பொழுதே அவர்களின் அத்தனை குடும்பமும் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சுஜூதில் இருந்து எழுந்திருக்கிறாங்க. அவருடைய தலை வெட்டப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவிற்கு எல்லா காலத்திலையும் சூழ்நிலையிலையும் தொழுகையை ஆக முக்கியமான ஒரு இபாதத்தாக பார்த்த சஹாபாக்கள் நல்லடியார்கள். தூக்கு கயிறை முத்தமிட்ட ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஒரு 2 ரக்காய் தொழுது கொள்கிறேன் என்று சொன்னார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. அவகாசம் தரப்பட்டது. 2 ரக்காய் தொழுதாங்க. ரொம்ப நீட்டிலாம் தொழுகல, வெகு சீக்கிரம் தொழுதார்கள். தொழுதுட்டு வந்து சொன்னாங்க, நான் ஏன் வெகு சீக்கிரம் தொழுதேன் தெரியுமா? எங்கே ரொம்ப நேரமாக தொழுதால் ஹுபைப் தூக்கிற்கு பயந்து விட்டானோ என்று நீங்கள் சொல்லிவிடக்கூடாது, அதனாலேயே நான் தொழுகையை சீக்கிரமாக தொழுதேன் என்று கடைசி ஆசையாக எவ்வளவு விஷயங்கள் இருக்கிற பொழுது நான் 2 ரக்காய் தொழுது கொள்கிறேன் என்று சொன்ன ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தொழுகையை விடாத சஹாபாக்கள், தொழுகையை விடக்கூடாது என்று சொல்கிற மார்க்கம். ஆனால் அற்ப காரணங்களுக்காக இன்றைக்கு எத்தனையோ பேர் தொழுகை விடுகிறார்கள் அல்லவா? அற்ப காரணங்களுக்காக. பள்ளியிலே பாங்கு சொல்லப்பட்டாலும் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு மனம் இல்லாமல் எத்தனையோ முஸ்லிம்கள் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இன்னைக்கு எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு கஷ்டங்கள் வரக்கூடிய 1000 வழிகள் இருக்கு வாழ்க்கையில். 1000 வழிகளில் இருந்து நமக்கு கஷ்டம் வருகிறது. தாங்க முடியாத வழிகள் இருக்கிறது, சோதனைகள் இருக்கிறது, சோகங்கள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு ஒரே ஒரு வழி. தினமும் 5 தடவை மைக்கிலே அழைக்கப்படுகிறது, ஹையாலுல் ஃபலா, நீங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று ஒவ்வொரு நாளும் 10 தடவை அழைக்கப்படுகிறது. ஒரு பாங்கில 2 தடவை 10 தடவை அழைக்கப்படுகிறது, நீங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள். அல்லாஹ் தஆலா எல்லா விதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் ஒரு சுஜூதில் நிவர்த்தி செய்கிறான். அப்படின்னா அது தொழுகையில நாம் செய்கிற சுஜூதில் மட்டும்தான். வாழ்க்கையில எத்தனை பேருக்கு தாங்க முடியாத வழிகள் இருக்கும். இந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி மீள்வது அப்படின்னு தெரியாத வழிகள் நிறைய இருக்கும். ஒரே ஒரு வழி மார்க்கம் சொல்லுகிறது, ஹையாலுல் ஃபலா, ஹையாலுல் ஸலா, ஹையாலுல் ஃபலா, நீங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று மார்க்கம் அழைக்கிற பொழுது அந்த அழைப்பை கேட்டும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய வெற்றி கிடைக்கவில்லை என்று பரவாயில்லை அப்படின்னு இருக்கிற எவ்வளவு முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு எப்படி உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? இன்றைக்கு பெயர் சொல்ல முடியாத எத்தனையோ ஊர் இருக்கிறது, எத்தனையோ ஊர். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அவர்கள் உணவு சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உணவு சமைத்து காரணம் அவங்கள்ட்ட கேட்குறப்ப உணவு கொடுத்தாதான் இந்த ஜும்மாவிற்கு இந்த மக்கள் வருகிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். உணவு கொடுத்தாவது இவர்களை அழைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போய்கொண்டு இருக்கிறது. உணவு மற்ற வக்துக்கெல்லாம் ஆள் வரமாட்டாங்க. ஜும்மாவுக்கு நாங்கள் உணவு கொடுக்கறதுக்கு காரணமே உணவு கொடுக்கிறாங்களேன்னு சொல்லி மக்கள் வருகிறார்கள் அப்படின்னு அந்த பள்ளியை நிர்வகிப்பவருடைய குமுறலை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம். அந்த அளவிற்கு இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் தொழுகையை விட்டு தூரமாகி கொண்டே போய்கொண்டிருக்கிறார். பள்ளிவாசலை ஒருத்தனை இடிக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கோபம் வருது இல்லையா? நேரம் போராட்டத்துக்கு நம்ம கிளம்பி வந்துடுறோம்ல. ஆனால் அதே தொழுகைக்கு அந்த ஆக்ரோஷம் வரமாட்டேங்கிறது. பள்ளியில் பாங்கு சொன்ன உடனே தொழுகைக்கு நம்ம போகணும் வேகமா அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ரோஷம், பள்ளியை இடிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே வருது இல்லையா? ஏன் தொழுகைக்கு அந்த ஆக்ரோஷம் வரமாட்டேங்கிறது? பள்ளியினுடைய மிகப்பெரிய ஆபாதே தொழுகையாளிகள் தான். மிகப்பெரிய ஆபாத். ஒரு இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது, அந்த ஊரில் 100 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பள்ளிவாசல் வெறும் 10 பேர் நின்று தொழுகிற அளவுக்கு தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்குதுன்னா கட்டியவர்கள் குற்றவாளிகளாக ஆகிறார்கள். அதே 100 பேர் தொழுகலாம், அந்த 100 பேர் தொழுகிற அளவுக்கு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் 10 பேர் தான் நின்று தொழுகிறாங்கன்னா தொழுகாத அத்தனை பேரும் குற்றவாளிகள். இது மார்க்கத்தினுடைய சட்டம். தொழுகையாலே தொழுகாத அத்தனை பேரும் குற்றவாளிகளாக ஆகிறார்கள். கட்டியவர்கள் மேல தவறு கிடையாது, தொழாதவர்கள் மேலுதான் தவறு என்று மார்க்கம் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு தொழுகை மார்க்கத்தில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பள்ளிவாசல் வரையிலேயும் டிராப் பண்ணிட்டு போற எத்தனையோ முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் தொழுகிறாரு, இன்னொருத்தர் தொழுகவே மாட்டார். அப்படின்னா வந்து பள்ளிவாசல் பாங்கு சொல்லியாச்சு,
டிராப் பண்ணிட்டு நீ தொழுக அப்படின்னு சொல்லிட்டு போகிற எத்தனையோ நபர்களை பார்த்துருக்கிறோம். வேதனையாக நாம் பார்த்துருக்கிறோம். இவருக்கு தொழுகை கிடைச்ச பாக்கியம் அவருக்கு ஏன் தொழுகை கிடைக்கல? 24 மணி நேரம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இல்லையா? இந்த தலை அவனுடையது, கால் கை எல்லாம் அவனுடையது, சிந்திக்கிற ஆற்றல் அவனுடையது, நம்முடைய மூளை அவனுடையது, எல்லாமே அவனுடைய, வாழ்க்கை அத்தனையும் அவனுடையது. அவன் நமக்கு 24 மணி நேரம் தந்திருக்கிறான். அதுல இருந்து 1 மணி நேரம் எனக்காக வேண்டி நீ செலவழி என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த 1 மணி நேரம் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. 24 மணி நேரம் அவன்கிட்ட நம்ம வாங்கிக்கிட்டோம். அதுல இருந்து 1 மணி நேரம் அவன் கேட்கிறான். அதை கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தினுடைய நேரத்திலேயும் கூட 2 சஹாபாக்களின் கை தாங்கலாக பள்ளிவாசலுக்கு போறாங்க. பள்ளிவாசலுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்க முடியல, கீழே உட்கார்ந்துட்டாங்க. பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு சஹாபாக்கள் நின்று தொழுகிறார்கள். மரணத்துடைய நேரத்தில் கடைசி வசியத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு செஞ்சது என்ன தெரியுமா? அஸ்ஸலாத், தொழுகையை விட்டுறாதீங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரோ ஒருவர் ஃபஜ்ருடைய நேரத்தில் மாத்திரம் முஸ்லிம் சமூகம் ஒன்று சேர்ந்து விட்டது என்றால் அவர்களை தோற்கடிக்கவே முடியாது என்று ஒருவர் சொன்னார். ஃபஜ்ருடைய நேரத்தில் மட்டும் முஸ்லீம் சமூகம் பள்ளிவாசல் நிறைய ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, தொழுகை வந்துட்டாங்கன்னா அவங்கள ஒரு காலமும் தோற்கடிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு ஃபஜ்ருடைய தொழுகை தான் வெறும் 1 சஃப் 1.5 சஃப் என்பது நாம் வழி மிகுந்த வார்த்தைகளோடு அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எந்த அளவிற்கு நாம் வாழ்க்கையில் எவ்வளவு வேலைகள் செய்கிறோம், யாருக்கு முன்னாடியே போய் தலை குனிகிறோம், யாரையோ பார்ப்பதற்காக வேண்டி மணிக்கணக்கில் நம்ம வெயிட் பண்ணி நிற்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஒரு 10 நிமிடம் நம்மளால் ஒதுக்க முடியல. நீ என் பக்கம் வா, உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் நான் நீக்குகிறேன், அதை எல்லாம் நிவர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது நம்மளுடைய காதுக்கு கேட்கல. மாறாக உலகத்தை நோக்கி இந்த மனிதன் பயணித்துக் கொண்டே இருக்கிறான். சொல்லுவார்கள், நம்ம அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். உனக்கு தொழுகை வைப்பதற்கு முன்னால் நீ தொழுதுகோள் என்கிற வார்த்தைகளை நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். உனக்கு தொழுகை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ தொழுகணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த சந்தூக்கு பெட்டியில் இருந்து எந்திரிச்சு நம்மளால தொழுக முடியாது. கபூரில் அடக்கப்பட்டா எந்திரிச்சு நம்மளால தொழுக முடியாது. உயிரோடு இருக்கிற பொழுதே, உடலில் ஆரோக்கியம் இருக்கிற பொழுதே, உணர்ச்சிகள் இருக்கிற பொழுதே நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஆசைப்பட்டாலும் தொழுக முடியாத ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான்னா அதிலே இருந்து நம்மை யாராலும் மீட்க முடியாது. ஒவ்வொருவர்களும் அதை சிந்திக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை அழைக்கிறான், யுதஊன இல சுஜூதி வஹும் சாலிமூன். இந்த உலகத்திலே தொழுதவர்களை அல்லாஹ் தஆலா அழைக்கிறான், அவர்கள் எல்லாம் சஜ்தா செய்து விடுவார்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் தொழுகவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து நீ சஜ்தா செய் என்று சொல்கிற பொழுது அவர்களால் சஜ்தா செய்ய முடியாது. நாளை மறுமையிலே கியாமத் நாளிலே முஃமின்களை அழைத்து அல்லாஹ் தஆலா நீ சஜ்தா செய் என்று அழைக்கிற பொழுது அவர்களால் சஜ்தா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நாளை மறுமையில் அவர்களுக்கு ஏற்படும் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு நேரமும் நாம் சிந்திக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு விஷயம், நான் எந்த அளவிற்கு தொழுகையை கடைபிடித்திருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனக்கும் என் ரப்புக்கும் மத்தியில் எந்த அளவிற்கு நெருக்கம் இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்யணும்னா ஒரு நாளைக்கு நான் எத்தனை நேர தொழுகையை விடாமல் தொழுதிருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். 5 நேர தொழுகையை ஒரு முஃமினுக்கு தரப்பட ஒரு மிகப்பெரிய காரணமே அஸ்ஸலாத்து சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி. தொழுகைதான் ஒரு அடியானையும் அவனுடைய ரப்பையும் வெகு சீக்கிரம் இணைக்கக்கூடிய ஒரு இபாதத். நம்முடைய ஊரிலே எத்தனையோ ஊரிலே பெரும் பள்ளிவாசல்களை கட்டுவது பெரிதல்ல, அலங்கார விளக்குகளை கொண்டு அலங்கரிப்பது பெரிதல்ல. ஒரு பள்ளிவாசலுடைய செழிப்பு என்பது அந்த பள்ளிவாசலை சார்ந்த தொழுகையாளிகள் தான். ஒரு பள்ளிவாசலில் தொழுகையாளிகள் நிரம்பி இருக்கிறார்கள் என்றால் அந்த பள்ளிவாசல் ஆபாதாக இருக்கிறது என்று அர்த்தம். பள்ளியிலே தொழுகை ஆள் இல்லை என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலில் எவ்வளவு அலங்கரித்தாலும் அது அழகு கிடையாது. அந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே தொழுகையாளிகள் தான் அழகு. இந்த வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு தொழுகை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஒருவர் இந்த வாழ்க்கையில தொழுதால் என்று சொன்னால் அவர்தான் வெற்றியாளர் என்று குர்ஆன் சொல்கிறது. தொழுகாமல் நாம் மரணித்து விட்டால் நாம் எவ்வளவு சமூகத்தில் பேர் சம்பாதித்தாலும் அது நமக்கான வெற்றி அல்ல. காரணம், நம்மிடத்தில் தொழுகை இல்லை.
தொழுதால் அதுதான் இந்த உலகத்திலேயும் மிகப்பெரிய வெற்றி, நாளை மறுமையிலேயும் மிகப்பெரிய வெற்றியாக அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். எனவே தொழுகை, 5 நேர தொழுகையை விடாமல் தொழுக வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். எப்படியாவது ஏதாவது ஒரு நேரத்திலாவது அதை நமக்கு மிஸ் ஆயிடுச்சு, தவறி போயிடுச்சுன்னா கூட அந்த தொழுகை எப்படியாச்சும் தொழுதணும் என்கிற சிந்தனை நமக்கு வேண்டும். அந்த தொழுகை மூலத்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 நேர தொழுகையை விடாமல் கடைபிடிக்கிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அந்த தொழுகையின் மூலம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.